என்னென்றால் ஊடகங்கள் ஒவ்வொரு ஊடகங்களும் பல்வேறு நோக்கங்களுக்காக இயங்குகின்ற அமைப்பாக காணப்படுகின்றன. எனக்கு உண்மையிலேயே அந்த டியூஷன் சென்டருடைய இயக்குனர் என்ன கூறினார் எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி கேள்விப்படவும் இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த விடயம் சம்பந்தமாக நான் தெளிவான கருத்தை எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் தேசிய மக்கள் சக்தி, நாங்கள் ஊழலுக்கு மோசடிக்கு எதிரான குரல் கொண்ட அமைப்பாக இருக்கின்றபடியாலே நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கொள்ற விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பலருடன் பல்வேறு விடயங்களுக்காக தொடர்பட்டுக்கொண்டோம். நான் கல்வித்துறையிலே ஒரு ஆசிரியராக, அதிபராக, பல்வேறு மாணவ தரப்போட, சமூகப்போட கல்வியாளரை நான் இணங்கி பழகியிருக்கின்றேன். நான் அந்த பழக்கத்தை தனிப்பட்ட வகையிலே நான் மதிக்கிறேன். அவர்களுக்கு நான் பல வகையிலே நான் நியாயமான முறையிலே, நேர்மையான முறையிலே உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன். ஆனால் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளோ அல்லது ஏதாவது பிரச்சனைகள் சம்பந்தமாக நான் யாருக்கும் அனுமதி வழங்கவில்லை. அதாவது தேசிய மக்கள் சக்தியை பயன்படுத்தியோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பயன்படுத்தியோ நண்பர் என்ற போர்வையில் அல்லது நண்பர் என்ற தொழிலே தீங்கிழைக்கிறதுக்கு நான் ஒருவரும் அனுமதி கொடுக்கவில்லை. எனவே எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், என்னோட சேர்ந்த உறவினர் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுங்கள், மக்களுக்காக வேலை செய்யுங்கள். அப்படியா ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது என் சம்பந்தம் நீங்கள் கலைக்க வேண்டும் சொன்னால் என்னுடைய நேரடியாக தொடர்பு, என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை இலகுவாக பெற முடியும். அந்த இலக்கத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு பிரச்சனை ஒன்று நிகழ்ந்திருக்கிறது, எனக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டால் அந்த பிரச்சனையை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு உதவலாமா என்று யோசிப்போம். ஆனால் எங்களுடைய அனுமதி இல்லாமல் இப்படியான தகவலை வழங்குவது அல்லது மீடியாக்களை தகவலை வெளியிடுவது ஒரு முறையற்றது, ஒரு நாகரிகமற்றது, அது ஒரு வகையிலே கூடாதான செயல்பாடாக நான் கருதிக் கொள்வேன். எனவே அனைவரும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுது, அது நல்ல பிரச்சனையோ கூடாத பிரச்சனையோ, எங்களுடைய அணுகி அதுக்கான ஆலோசனைகளை பெற்று அதன்படி செயல்படுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்.